ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற அந்த சேனலில் இன்னைக்கு ஒரு பெண் சித்தருடைய பாடலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யோக பரம்பரை ஞான பரம்பரைன்னு எடுத்துக்கணும்னா நிறைய ஆண் சித்தர்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஞான பரம்பரை எடுத்துக்கினா திருமூலர், நந்தியடிகள், தாய்மானார், அழுகினி சித்தர், சித்தர் சிவவாக்கியர், மகரிஷி வியாசர், நம்மளுடைய காலத்தில் வாழ்ந்த குருதேவர், என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள். அப்போ பெண் சித்தர்கள்லாம் வாழ்ந்தாங்களா? பெண்கள்லாம் யோகத்தை பழகுனாங்களா? பழகி இதில் மேன்மை பெற்று முக்தி அடைஞ்சாங்களான்ற கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் குருதேவர் வந்து பெண் சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை நமக்கு ஆசிரமத்தில் கொடுத்துருக்கிறார். எந்தெந்த பெண் சித்தர்கள்லாம் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க, ரேவதி, அம்சவல்லி, ஆம், அம்மா தடாகை, ஆம், ஆகாஷவர்ஷினி, மதியமுது, பரிவாதினி, பரிவாதினி பிராணாயமன்னே இருக்குது. அந்த வகையில் பெண்களும் யோக நெறிகளை பழகியிருக்கிறாங்க, பெண்களும் யோக நெறிகளை வளர்ந்து முக்தி அடைஞ்சிருக்கிறாங்கன்ற வரலாறு நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்குது. அதில் அம்மா தடாகைன்னு ஒரு பெண் சித்தர், குரவ குலத்தை சேர்ந்த அந்த பெண், அந்த அம்மா குருதேவரிடம் ஞானம் பெற்று ஞானத்தை முழுமையாக அடைந்து ஞானக்குருத்தி கும்மின்னு ஒரு நூல், ஒரு 45 பாடல்கள் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நூல் ஒன்று இருக்குது. அப்படி ஒரு பாடல நூலை எழுதியிருக்கிறாங்க. அந்த குருதேவர் வந்து இந்த நூல்லாம் காலத்தால் அழிஞ்சு போச்சு. ஆனா குருதேவர் தன்னுடைய ஞான திருஷ்டியிலிருந்து இந்த பாடல்கள்லாம் கொண்டு வந்து நமக்கு நூலாக்கி இருக்கிறார். 45 பாடல்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஞான நூல். இப்ப அந்த நூலை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப நான் இந்த நூலை பத்தி முதுநிலை யோகம் பாடம் முடிச்சேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிய போது அதுல முதுநிலை யோகம் பாடம் முடிக்க போற திரு மணிகண்டன் நம்மளோட கலந்து இருக்கிறார், கலந்துக்க போறார். அவரோட நம்ம மணிகண்டன், ஸ்ரீ குருவே நம்ம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே வணக்கம் நம. மணிகண்டன். வணக்கம் வணக்கம் ஐயா. மணிகண்டன். வணக்கம். ஞானகுருத்தி கும்மி நூலை வந்து மணிகண்டனோட நாம வந்து கலந்துரையாடல் பண்ண போறோம். மணிகண்டன், நீங்க வந்து குருதேவரோட நூல்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த பாடத்திட்டத்துல வந்து நிறைய நூல்களை படிச்சிருப்பீங்க. குருதேவர் 70 நூல்கள் கிட்ட எழுதியிருக்கிறார். இதுல பாடத்திட்டத்துல ஒரு 30 நூல்கள் வருது. அதுல முக்கியமா இந்த பெண் சித்தர் பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஞானகுருத்தியின் கும்மி பாடல் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவீங்க, எல்லா பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நூலை பத்தி உங்களுடைய கருத்தும் இதுல இருக்கிற பாடல்கள் பத்தியும் நம்ம கொஞ்சம் இப்போ பேசினா பாக்குறவங்களுக்கு இதுல என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியும். அதுக்காக தான். சொல்லுங்க மணிகண்டன், உங்களுடைய. ஆமா ஐயா. இது தொடங்கறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஏன்னா யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அவர் அகலமும் நீளமும், பேரறியாத பெரும்பொருள் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் திருமூலர். ஆஹ் குருதேவர் இந்த குரு சிஷ்யர் இந்த பரம்பரையில வந்துட்டு நான்லாம் கடைசியா வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய பாக்கியமா தான் பாக்குறேன். ஏன்னா குரு சிஷ்ய பந்தம்லாம் இன்னைக்கு அப்படிலாம் இருக்குதானே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யோக கல்வின்னு இல்ல, சாதாரண ஏட்டுக்கல்விக்கே பார்த்தோம்னா கூட ஆரம்ப காலத்துல நாம படிக்கிற காலத்துல கூட ஒரு மாணவனுக்கும் ஒரு குருவுக்கும் இருக்கிற இதுவே பந்தமே வேற மாதிரி இருந்தது. குருன்றவர் ஒரு கண்டிப்பானவரா இருந்தாரு. மாணவன் வந்து பணிஞ்சு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான். ஆனா இன்னைக்கு வந்து அந்த நிலை கூட இப்ப மாறி போயிடுச்சுன்னு பல பள்ளிகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண ஏட்டுக்கல்விக்கே அப்படின்னா இந்த ஞான கல்விக்கு வந்து ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம இது நடக்காது. அந்த வகையில வந்துட்டு குருவோட வழியில வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கல்வியை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகணும். நீங்க பண்றதுக்கு முதல்ல நன்றிகள் ஐயா. ஸ்ரீ குருவே ஸ்ரீ நம்ம இந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி. ஸ்ரீ குரு. சாமியோட நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, எல்லா இடத்துக்கும் சாமியோட குருதேவர் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நல்ல நிலங்கள் கிடைக்குதோ இந்த யோக விதியை நடு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த யோகம் வந்துட்டு போய் சேரணும்ன்றது சாமியோட எண்ணமா இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்துட்டு சாமியோட எண்ணம் வந்துட்டு பூலோகம் வந்துட்டு அன்பால தழைக்கணும், சொர்க்கமாகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த யோகத்தை தவிர வேற வழி கிடையாது. யோகம் எங்கெல்லாம் போய் சேருதோ அந்த மண்ணும் அந்த பூமியும் மட்டும்தான் சொர்க்கமாக இருக்க முடியும். ஆனா அந்த வகையில வந்துட்டு அப்போ இந்த யோகம் யார்கிட்ட போகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனம் படைத்த எல்லார்கிட்டயும் போகணும். அப்போ மனிதர்கள் எல்லார்கிட்டயுமே போகணும். ஆணுக்கும் போகணும், பெண்ணுக்கும் போகணும், இப்படி மனம் படைச்ச எல்லாருக்குமே போகணும். அந்த வகையில வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஆண் சித்தர்கள் தான் நிறைய பார்த்திருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இடைக்காடர், சிவவாக்கியர், கொங்கணர், பாம்பாட்டி சித்தர், கடுவெளி சித்தர் அப்படின்ட்டு. ஆனா பெண் சித்தர்களை வந்துட்டு நம்மளுக்கு பெருசா அறிமுகம் இல்லை. ஆனா சாமி வந்துட்டு இல்ல, பெண்களும் இதுல வந்து சாமிக்கணும். நம்ம சாமி கிட்ட வந்துட்டு பிராணாயாமம் பழகி எவ்வளவோ பெண் சித்தர்கள் இன்னமும் நம்ம ஆசிரமத்திலேயே பாக்குறோம். பிராணாயாமம் இன்னும் பழகிட்டு இருக்காங்க. ஆனா பெண் சித்தர்கள் கொடுத்த பாடல்கள் என்ன, அந்த சித்தர்கள் இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு சாமி வந்து இந்த பாடல்களை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்துட்டு ஞானகுருத்தி அம்மா தடாகை பிராட்டியார் ஒரு சித்தர், ஒரு மருத்துவச்சியா இருந்து அம்மா வந்துட்டு மருந்து கொடுத்து உடல் பிணியை போக்கிக்கிட்டு இருக்கிற இந்த நிலையில ஒரு சாமியோட அறிமுகம் கிடைச்சி சாமி கிட்ட வந்து பணிவிட செஞ்சு அவங்க கிட்ட இருந்து இந்த யோக கல்வியை பெற்று
அது மூலியமா கொடுத்திருக்கிற பாடல்களை சாமி வந்து நமக்கு இது கொடுத்திருக்கிறாரு. இதுல வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கிற விதமே ஐயா, ஞானக்குருத்தி கும்மி நாது கும்மி பாடல்கள் மாதிரியே ஒவ்வொரு பாட்டுமே வந்துட்டு கும்மி பாடல் மாதிரியே இருக்கும். படிக்கிறதுக்கே நமக்கு வந்துட்டு ஒரு குதூகலத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலா தான் இருக்குது. பூமியும் சாமியும் உண்மை என்று இந்த பூலோகம் எல்லாமும் சுத்தி வந்தேன். பூமியும் சாமியும் மாயம் என்று குரு சாமியும் தந்திரம் சொன்னாண்டி. எப்படி இருக்கு பாருங்க அந்த பாட்டை கேட்கறதுக்கே நமக்குள்ள ஒரு வைபம். அந்த ஒரு அந்த கும்மி பாட்டோட அந்த வரிசை, அந்த கும்மி பாட்டோட தாளம் அவ்வளவு அருமையா சாமி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாட்டை. இது வந்து திருமந்திரமா இருக்கட்டும், நம்ம எவ்வளவோ சித்திர இலக்கியங்கள் பாக்குறோம். ஆனா எல்லாத்துக்கும் உண்டான ஒரு கைடு மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அம்மா சொன்னதுல வந்துட்டு ஒரு 47 பாட்டு தான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இதுல எல்லாமே கொடுத்துட்டாங்க. குருனா யாரு, பிரம்மம்னா யாரு, பத்மாசனம்னா என்ன, மூச்சுனா என்ன, அறுவகை மூச்சு என்ன, ஆதார கமலம் என்ன, பிராணாயாமம் என்ன, இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு சமாதி வரைக்கும் கொண்டு போயிட்டு கொடுத்துருக்கிற அழகு வந்து ஒரு ஒரு யோகத்திற்கே உண்டான ஒரு சின்ன ஒரு கைடு மாதிரி எடுத்துக்கலாம் ஐயா. பாடல்கள் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாலும் ஆனா பொருளாழம் மிக்கது. மொத்த யோகத்துக்கும் உண்டான ஒரு வழிகாட்டியா நம்ம இதை பார்க்கலாம் ஐயா. ஸ்ரீ குருவே. அருமை அருமை. ஸ்ரீ குருவே நம. இதுல நீங்க சொல்லும் பொழுது குருதேவரோட தமிழ், அது அவர் வந்து ஞானக்குருத்தி கும்மியில அந்த அம்மாவுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறார். யார் நீங்க சொன்னீங்க அந்த அம்மா வந்து ஒரு மருத்துவச்சின்னு. அது வந்து ஒரு ஒரு 7-8 வரியில அவங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு பாருங்க. அவள் ஒரு கன்னிப்பெண். யாரு? ஞானக்குருத்தி அம்மா. அவள் ஒரு ஒரு கன்னி கன்னிப்பெண். அவள் ஒரு மருத்துவச்சி. கனிவின் பிறப்பிடம். ஒரு ஒரு வார்த்தையும் கனிவின் பிறப்பிடம். தமிழ். பேரிளம் பெண் பருவம். பேரிளம் பெண் பருவம். கமல மலர் முகம். கயல் நீந்தி கற்பிக்கின்ற கருவிழிகள். அவற்றில் கருணை வழியும். அவள் கண் பார்வை பட்டாலும் கை தீண்டி தொட்டாலும் கொடிய நோய்கள் ஓடி பறந்து போகும். அவ்வளவு பரிசுத்தமான சேவா மனம். இதில் இரக்கம், இணையற்ற அன்பு இரண்டும் எப்போதும் நீங்காமல் இருக்கும். அங்க பாருங்க அந்த அறிமுகத்தை பாருங்க. அப்படியே நமக்கு அந்த அம்மா வந்து கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். ஒரு ஒரு கண்ணு வார்த்தை. முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட மாதிரி. ஆமா. அவள் கைப்பட்டு மருந்தெல்லாம் ஒரு மாயா வலியை பெறும். அங்க ஒரு மருத்துவச்சி, அவங்க கைப்பட்ட மருந்தெல்லாம் மாயா வலியை பெறும். அவள் கமல மலர் கைகளிலே கசங்கி ஒரு 2 துளி பச்சிலை ரசத்தை கண்ணிலோ காதிலோ வாயிலோ பிழிந்தால் இறங்காத விஷம் இல்லை, தீராத நோய் இல்லை. அவள் பேர் தடாகை. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறார். அந்த அந்த அறிமுகத்தை பாங்க. அவள் கமல மலர் கையிலே கசிக்கி ஒரு 2 துளி பச்சிலை ரசத்தை கண்ணிலோ காதிலோ வாயிலோ பிழிந்தால் இறங்காத விஷம் இல்லை, தீராத நோய் இல்லை. அவள் பேர் தடாகை. நோய்பட்ட வாடியோருக்கெல்லாம் அவள் ஒரு அரும் தடாகமாக இருந்து காப்பாற்றினாள். எவ்வளோ அந்த இன்ட்ரோடக்ஷன். அந்த அம்மா வீட்டு வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திடுவார். எப்படி இப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு மருத்துவச்சியா இருக்கிறவங்க ஒரு மருந்து, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுது. காட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு சித்தர் உட்காந்து தவம் இருக்கிறார். யாருடா இவரு இப்படி உட்காந்து தவம் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி தன்னை அறியாம அவர்கிட்ட போய் அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்க. எனக்கும் இந்த அற்புதமான வித்தையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னும் பொழுது அவர் ஜீவன் முக்தி அடையிற நிலையில இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த முழு ஞானத்தை அவங்களுக்கும் அவர் கொடுக்குறார். கொடுத்து அந்த அம்மா அந்த ஞானத்தை முழுமையா பெற்றுட்டு இந்த உலகத்துக்கு அதை கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு அதை கொடுக்கும்போது அவங்க இந்த பாடல்களை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு அது தெரியும். அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, அவங்க அந்த பாட்டை இந்த உலகத்துக்கு நான் கொடுக்குறேன்னும் போது, சாமி அவன் சொன்ன சத்தியத்தை ஒரு சாத்திரமாக்கிட எண்ணம் கொண்டு பூமியிலே ஒரு பாட்டு வச்சேன் புத்தி உள்ளவர் புரிஞ்சிக்க வேணுமாடி. அதுதான் இந்த 45 பாட்டு. ஒன்று 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 ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. பூமியிலே உள்ள புத்தி உள்ளவர் புரிஞ்சுக்க வேணும் மடி. அந்த புத்தி உள்ளவர்ன்றதே நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆமா. ஏன்னா யோகம் ஞானம் பண்ற ஒரு விஷயத்த சிந்திக்கிறதுக்கே ஒரு ஒரு இது வேணும். நம்ம இந்த உலகியல் விஷயங்களோட கலந்து போயின்னு இருக்கிறோம். இதை தாண்டிய ஒரு சிந்தனை வரும்போது தான் மனிதன் தன் 6வது அறிவை பயன்படுத்திக்கிறான். அதை தான் அவங்க சொல்றாங்க. பூமி பூமியிலே ஒரு பாட்டு வச்சேன் புத்தி உள்ளவர் புரிஞ்சிக்க வேணும் அப்படின்னு. சாமி வந்து பாட்டுகளை சொல்லிட்டே இருக்கும் பொழுது நடுவுல அம்மாவை சொல்றாரு. இவங்க வந்துட்டு இவங்களோட ஞானத்தை பார்க்கும்போது இவங்க குறமகளா திருமகளா கலைமகளானே தெரியல அப்படின்னா அவ்வளவு ஞானம். மருத்துவத்துல இருந்த ஞானம் போயிட்டு யோகத்துல வந்த ஞானத்தினால கொடுக்குற பாட்டை வச்சுட்டு இவங்களை குறமகள்னு சொல்ல முடியாது, இவங்க கலைமகள் திருமகள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சாமி விவரிக்கிறார் நடுவில். ஆமா ஆமா ஆமா. இந்த அதாவது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பாடல் இருக்கத்தான் நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு படிப்பறிவு இல்லை, அவங்க ஒரு மருத்துவச்சி தான். ஆனா குருதேவரிடம் ஞானம் பெற்ற அப்புறம் அந்த அந்த சிற்றறிவு எப்படி பேரறிவாகி எப்படி வாளறிவா மாறுது, அதை தான் நம்ம ஒரு ஒரு பாடல்களையும் பார்க்குறோம். அந்த யோகத்துறை ஒரு மனிதனுக்குள்ள போய் என்ன மாதிரியான வேலைகளை செய்து அந்த சிந்தனைகள் வெளிப்படுற விதம். ஏன் இப்போ இப்போ உலகத்தை பத்தி சொல்லுங்கன்னு அம்மா கிட்ட கேட்குறாங்க. இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்லுங்க.
இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்துருந்து நம்ம இந்த உலகத்தை ரெண்டு வகையில பார்க்குறோம். ஒன்று ஜட பொருட்களா பார்க்குறோம், ஒன்று உயிருள்ள பொருட்களா பார்க்குறோம். சரி, ஜட பொருட்கள்ல என்னப்பா இருக்குது? விஞ்ஞானம் போய் பார்க்குது, ஒரு ஜட பொருளை உடச்சி பார்க்குது, உள்ள போய் கடைசியா பார்த்தா அணு இருக்குதுன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிக்குது. இன்னும் குவாண்டம் பிசிக்ஸ்ல அந்த அணுவும் உடச்சின்னு உள்ள போறாங்க. சரி, அது உள்ளவும் போய் பாரு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இன்னும் சரி, அந்த எலக்ட்ரானுக்குள்ள, புரோட்டானுக்குள்ள, நியூட்ரானுக்குள்ள என்ன போனா அதுக்குள்ள சக்தி, அதுல இருக்கிறதெல்லாம் ஆற்றல். பொருளே இல்லாங்க, எல்லாமே ஆற்றல் தான். அப்ப இது ஜட பொருட்கள். சரி, உயிர் உள்ள பொருட்கள் என்னப்பா இருக்குதுன்னு, ஒரு உடம்பு இருக்குது, விலங்கு இருக்குது, எல்லாமே உயிர் உள்ள பொருட்கள் உள்ள போய் பார்க்குறாங்க. இது என்ன தசைகளா இருக்குது, உள்ள உள்ளுறுப்புகள் இருக்குது, உள்ளுறுப்புகளை உடச்சுன்னு உள்ள போனா உள்ள போய் பார்த்தா செல்கள் இருக்குது. செல்களுக்குள்ளேயும் உள்ள போய் பார்த்தா என்ன ஆகுது? அணுக்கள் இருக்குது. அதுக்குள்ளேயே அணுக்களுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதுக்குள்ள என்ன இருக்குது? ஆற்றல், சக்தி. இப்போ ஜட பொருட்குள்ள இருக்கிறதும் சக்தி தான், உயிர் உள்ள பொருட்கள் ஒரு சக்தி தான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி தான் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிற விஷயத்த, உள்ளதெல்லாம் இங்கு சக்தி அடி, இந்த சக்திக்கு மேல் ஒன்று இல்லை அடி. எப்ப, எங்க, என்ன சிந்தனை, எந்த அறிவு, அது எந்த மாதிரியான ஒரு அறிவு எடுத்துன்னு போயிட்டு இது நம்ம சிந்திக்கிறது? உள்ளதெல்லாம் இங்கு சக்தி அடி, அந்த சக்திக்கு மேல் ஒன்று இல்லை அடி, மேல பறப்பதும் பிறப்பதும் இருப்பதும் பறப்பதும் மறைவது. இருப்பதும் மறைவது மறைவது. ஒரு மேலே ஆமா. சக்தியின் தோற்றம் அடி. ஆற்றல் இருப்பது அழி. மறைவதுன்றாங்க பாருங்க. ஆமா. ஏன்னா நம்ம இங்க ஆற்றல் அழிக்கவே முடியாது. ஒண்ணு இன்னொன்னா மாறுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போடுறாங்க 3வது லைன்ல. எனர்ஜி கேன் neither be created nor be destroyed, it disappears in one form and reappears in another form. அதுதான் அது அந்த அறிவு எப்படி வாழ அறிவா மாறுது. ஏன்னா இந்த உலகத்தை நம்ம நமக்கு அந்நியமா நம்ம பார்க்குறோம். இது உலகம் வேற, நாம வேற நம்ம பார்க்குறோம். ஆனா உலகம் என்ன பொருட்களால் ஆக்கப்பட்டதோ நாமும் அதை தான் பார்க்குறோம். அதுதான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுன்னாங்க. அப்ப அண்டத்திலையும் சக்தி தான் உள்ளது, பிண்டத்திலையும் சக்தி தான் உள்ளது. அதை தான் இந்த அம்மா உள்ளதெல்லாம் இங்கு சக்தி அடி, அந்த சக்திக்கு மேல் ஒன்று இல்லை அடிட்டாங்க. இல்ல, பிறப்பதும் இருப்பதும் ஒரு மேலை தோற்றம். கண்டிப்பா. அதுதான் அந்த பிரம்மத்தை தான் வந்துட்டு கடவுள், அதுதானே வந்து சக்தி ஐயா, அதுதானே சொல்லிட்டாங்க. அதேதான். இது அது இது பார்த்தாங்க இவங்க அம்மா எப்படி சொல்லிட்டாங்க. அப்போ திருமூலர் சிவவாக்கி அவங்களும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. திருமூலர் எடுத்துன்னு போனா இந்த சக்தியை ஓராயம் என்றார். ஓராயமே உலகேழும் படைப்பதும், ஓராயமே உலகேழும் துடைப்பதும், ஓராயமே உலகேழும் அழிப்பதும், ஓராயமோ உலகோட உயிர் தானே. உலகாவும் அதுவா இருக்குது, உயிராவா இருக்குது. இந்த ஓராயம்ன்றது அந்த சக்தி அவர் சொல்றார். இத பிரம்மசூத்திரத்துல மகரிஷி வியாசர் சக்தியே இங்க பொருளாவதுன்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பத்திலே பாருங்க, சக்தி இருக்குது, எல்லாமே சக்தி தான். சக்தி தான் இங்க பொருட்களா இருக்குது. அந்த பொருட்கள் பரிணாமம் பெற்று இங்க பஞ்சபூதங்களாவது, பஞ்சபூதங்கள் அப்புறம் உயிர்கள் உருவாகுது. உயிர்கள்ல மனிதன் ஆகிறான். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டார்னா, இந்த மனிதன் மீண்டும் சக்தி ஆகனாதான் ஊழியின் முடிவுன்ட்டார். இங்கதான் நம்ம சிந்திக்க வேண்டியது. இதுதான், இங்கதான் நம்ம அந்த யோகம் இந்த ப்ராசஸ் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் கொண்டு போறதுதான் குரு. அந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வெளியே வருது. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. ஏன்னா முதல்ல அதே மாதிரி உடலை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அம்மா வந்துட்டு ஆற்றல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பிரம்மம்ட்டு, அதுக்கப்புறம் உடலை பத்தி சொல்றாங்க, மூச்சை பத்தி சொல்றாங்க. இந்த உடலை பத்தி சொல்லும் பொழுது ஒரு 2 பாட்டுல உடலுடைய இயக்கம், உடல்னா என்னதானது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியினுடைய முடிவையும் அதுலயே முடிக்கிற மாதிரி 2 பாடல் அருமையா வந்துட்டு, அஞ்சோடு அஞ்சு உருவானதடி, மற்ற அஞ்சோடு அஞ்சு அரசாளுதடி, மிஞ்சும் வினைப்பதிவு ஆகுதடி, மனம் புத்தியும் சித்தமும் கூடுதடி, சொன்னது நாலஞ்சும் நடம்புரிய, மற்ற ஈரஞ்சும் ஈரஞ்சும் இசைந்தொழுக, மன்னிய ரெண்டேற்றும் நீரரைக்க, முப்பிரி உழவொன்று திரைக்குள்ளே ஓடுதடி. இதுக்கு பொருள் பார்க்கணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு இது அவ்வளவு அருமையா, அஞ்சோடு அஞ்சு உருவானதுன்னா மனுஷன் எதனால ஆகப்பட்டவன் சொல்றாங்க. பஞ்சபூதத்தால ஆக்கப்பட்டவன், ஐம்புலன்களால் ஆக்கப்பட்டவன். அஞ்சோடு அஞ்ச உருவானதடி, மற்ற அஞ்சோடு அஞ்சு அரசாளுதடி. மற்ற அஞ்சுகள் என்னென்ன? கர்மேந்திரியங்களை பார்த்துட்டோம், ஞானேந்திரியங்கள், அது ஒரு 5. அதுக்கப்புறம் கோஷங்கள், 5 கோஷங்கள்: அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்களால ஆக்கப்பட்டவன். ஆனா அடுத்த 2 லைனை சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டுல பொருளோட சேர்த்து பார்க்க சொல்றாங்க. சாமி சொல்றாரு என்னன்னா, சொன்னது நாலஞ்சும் நடம்புரிய, இந்த நாளும் இருக்குது உடம்புல, மற்ற ஈரஞ்சும் ஈரஞ்சும் இசைந்தொழுக. இது மட்டும் இல்ல, உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்கு, 10 விதமான நாடிகள் இருக்கு. பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன், நாகன், கூர்மன், கிரிதரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 விதமான வாயுக்கள், நாடிகள்: ஈடை, பிங்களை, காந்தாரி, அஸ்தி, ஜீவன், பூசா, உசாஸ்வினி, அலம்புசம், ககுவா, சங்கினி. இந்த மாதிரி நாடிகள் இருக்கு. இதெல்லாம் ஆக்கப்பட்ட ஒரு மனிதன் உடம்புக்குள்ள பிராணாயாமத்தை சொல்றாரு. அந்த அருமைதான். முப்பிரி உழவொன்று மன்னிய ரெண்டேற்றம் நீரரைக்க, முப்பிரி உழவொன்று திரைக்குள்ளே ஓடுது அப்படிங்கிறாங்க அம்மா. அந்த மூச்சு, இடைகளை பிங்களை மூச்சு போயிட்டு வர வர முப்பிரி உழவு ஒன்று நடக்குதா. 3 பிரியாலான ஒரு உழவு ஒண்ணு நடுமுதுல ஓடிக்கிட்டு இருக்குது. இடைகளை, பிங்களை, சூஷ்மனா, இந்த 3 பிரியாலான உழவு ஓடுது. இது எப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊழியனோட முடிவு தொடங்குற சக்திக்கு போக முடியும்னா, மனம் புத்தியும் சித்தமும் கூடணும். மனம் புத்தியில அடங்கணும், புத்தி சித்தத்துல அடங்கும் பொழுது இது நடக்கும் அப்படின்றது இந்த 2 பாட்டுக்கு பொருள்லயே
ஆமா. என்னன்னு சொல்றது? இன்னும் ஒன்றும் இது அந்த சொல்ற விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு 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 புலன்கள் அஞ்சு அஞ்சு கோஷங்கள் இந்த உடம்பை பத்தி அழகா உள்ள கொண்டு வந்து இந்த உடம்பினோட இயக்கத்தை சொல்லிட்டு இந்த உடம்பு நல்லா இயங்கணும்னா என்ன பண்ணணும், இந்த உடம்பினோட இயக்கத்தை இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த உடம்பினோட இயக்கத்தை வந்து இன்னைக்கு மெய்ஞானமும் சொல்லுது. ஆனா இந்த உடம்பு நல்லா இயங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆ கரெக்ட். இயக்கத்தை எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த இயக்கம் இப்படி இயங்குது. திருமூலர் சொல்லியிருக்கிறார், சித்தர் சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார், நம்ம ஞானிகள்லாம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்தூலம் தான். இன்னைக்கு சயின்ஸ் பார்க்கறது எல்லாமே ஸ்தூலம் தான். ஆனால் சூட்சமத்தை போய் தான் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஸ்தூலமும் சூட்சமும் நல்லா இயங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதும் இந்த அம்மா அம்மா சொல்றாங்க. அது இந்த யோகத்தை வந்து அவங்க வரிசைப்படுத்தி சொல்ற விதம். ஆமா. யோகாசனங்கள்னா என்ன? யோகாசனங்களை வந்து சில பேர் என்ன பண்றாங்க, எடுத்த உடனே தியானம் பழகுறாங்க, எடுத்த உடனே பிராணாயாமம் போட்டு நம்மளை குழப்பிக்கிறாங்க. ஆனா யோகாசனங்கிறது இதுதான். ஆசனம் ஆசனம் கற்றபின் மூச்சடக்கம், அது கைவசம் ஆனதும் மன ஒடுக்கம், பேச நெறி இதில் ஏதுமில்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. 4 வரினாலும் அப்படியே அது முத்தாய்ப்பா அமைஞ்ச வழி இதுல நம்ம. ஆமா. அப்போ இந்த உடம்பு நல்லா இயங்கணும்னா அதுக்கு ஒரே வழி யோக நெறிகள். அந்த யோக நெறிகள் எப்படி பண்றது? ஆசனம் கற்றபின் மூச்சடக்கம், அது கைவசமானதும் மன ஒடுக்கம், பேச நெறி இதில் ஏதும் இல்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. அது ஒரு அழகு. ஒரு ஒரு இடமும் அந்த அம்மா சொல்லியிருக்கிறது. அதான் அந்த எளிமையான தமிழ் தான். அந்த எளிமையான தமிழ் ஓட்டம் குருதேவர் அது கொடுத்துக்கிற விளக்கம். இந்த யோகத்துறையில யோகாசனங்களை பழங்குறவங்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதம். இந்த நூல் ஆமா. கையில இருந்ததுன்னா ஒரு ஒரு குருதேவர நூல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலும் இருக்கணும். ஒரு ஒரு குடும்பத்திலும் யோகம் என்பது எவ்வளவு இன்னைக்கு அவசியமான ஒன்றா இருக்குதோ, அந்த யோகத்தினுடைய பயன்களை நாம் உணர்றதுக்கு குருதேவரோட நூல்கள் எல்லார்கிட்டயும் இருக்கணும். நம்ம நாட்டுல பிறந்து தமிழ் நல்லா தெரிஞ்ச நம்ம நாட்டு மக்களிடையும் இந்த சித்தத்தின் வெளிப்பாடு கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். இந்த ஞானகுருத்தி கும்மி நூல்ன்றது. கண்டிப்பா ஐயா. அதே மாதிரி இந்த சுவாச நஷ்டத்தை பத்தி பெருசா எங்கேயுமே பாடியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அம்மா ரொம்ப அழகா உள்ளே புகுவது 2 4, அது வெளியே பறப்பது 3 4, கள்ளன் நடிப்பது 1 4, அந்த கணக்கை முடிப்பதை பரநோன்பு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பாடல் அழகா கொடுத்துட்டாங்க. சுவாச நஷ்டங்கள் சுவாச எங்கெங்க ஆகுது. நஷ்டம், சுவாச நஷ்டம். அப்போ சுவாசம். உடம்ப உடம்ப பத்தி உடம்பினோட இயக்கத்தை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து சுவாசத்தை பத்தி சொல்லணும். சுவாசம் ம். என்னமா நடக்குது? இப்ப இந்த சுவாசத்தை பத்தி பல சித்தர்கள் பல விதமா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முக்கியமா சுவாசத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா சுவாச நஷ்டம் தான். எவ்வளவு சுவாசம் நம்ம உள்ள இருக்கிறோம், எவ்வளவு சுவாசம் வெளியே போகுது, எவ்வளவு சுவாசம் நஷ்டமானதுன்றது அழகான ஒரு பாடல். இது திருமூலர் எவ்வளோ பாடல்கள்ல சொல்லியிருக்கிறார். அதுதான் 12 ஆணை பகலிர உள்ளது, 12 ஆணை பாகன் அறிந்திலன், 12 ஆணை அறிவுரை. பாகன் அறிந்த பின், 12 ஆணை பாகர் கடக்குமே. இந்த 12 ஆமா. அங்குல சுவாசம் ஓடினே இருக்கு, நம்ம யாரும் அதை சிந்திக்கிறதே இல்லைன்றது. அப்போ சரி, இப்ப இந்த சுவாசத்தை எப்படி நம்ம நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறது? ம். அதுக்கு அதுதான் இப்ப பாடல். கொஸ்டின் கொஸ்டின் மார்க். அடுத்து என்ன? இப்ப சரி, சுவாசம் நடக்குது, சுவாசம் நஷ்டம், அதை எப்படி ஈடுகட்டுவீங்க? ஆமா. அதுக்கு பாடங்கள் குடுத்துட்டாங்க அதுக்கும். மூச்சுக்கு அறுவகை பாடமடி, ஞான முதல்வன் கற்பித்த பேதம் அவ்வளவுதான். போதமடின்ட்டு. பேச்சுக்கு மேல் பிராணாயாமடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாட்டு. முடிஞ்சு போச்சு. பேச்சுக்கு இது ஏமா சுவாசம் நஷ்டமாவுதா? சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? சுவாசம் அது என்ன பண்ணணும்னா நீ மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சியில எத்தனை வகையான மூச்சு பயிற்சினா, மூச்சுக்கு 6 வகை பாடமடி. பாடல். அது யார்கிட்ட கத்துக்கணும்? ஞான முதல்வன் கற்பித்த போதகண்டி. போதமடி. இதை முடிச்சிட்டு அப்போ பேச்சுக்கு மேல் பிராணாயம் அடி, இந்த பேதைக்கு அவன் அந்த அவன் பிரேமையடி. தந்த நிறைய பேர் மூச்சு பயிற்சியே பிராணாயம்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. மூச்சு ஆமா. பயிற்சி வேற, பிராணாயாமம் வேறன்றதை நமக்கு பிரிச்சு காட்டுறாங்க. நம்ம அந்த படிகளை மட்டும் சொல்றதோட இங்க என்ன பண்றாங்க, இங்க ஒரு 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 விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, நீங்க பண்ற நாடி சுத்தி மூச்சு பயிற்சிலாம் வேற, பிராணாயம்ன்றது வேறு. இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு தான் பிராணாயம்ன்றது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அருமை, அருமையா. ஒரு ஒரு அதுல இடமும் நம்ம நம்ம படிக்கிற நம்ம குருதேவர்கிட்ட அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம் படிக்கிறோம்ல, இந்த கம்ப்ளீட் பாடத்திட்டத்தை இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. நம்ம 45 பாடல்களும் எல்லா சாராம்சத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு எளிமையா கொடுத்துட்றாங்க. ஆமா ஐயா. நீங்க சொல்ற அந்த பாடலுக்கு அப்படியே தொடர்ச்சியாவே நாடி சுத்தி முடிச்ச உடனே அடுத்து என்னன்றது பாடலையும் அடுத்தது. 3 சுவர் வைத்த மச்சினிலே முட்டை மூடி தடையிட சொன்னாண்டி, என்ற இயந்திரம் கை காட்டி என்னை ஏற்றம் இறைத்திட வச்சாண்டி. அத்தோடு நிறுத்தல. ஏற்றம் இறைக்கையில் என்ன சொல்வேன் ஏழை என்னுள்ளே கற்றிட்ட கள்ள வித்தை, மாற்றம் பல பல 1000டி, அந்த மாதவன் தந்தது மாதனண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அருமை. சொல்றது இது? அதுதான். அது நீங்க பிராணாயாமம் பண்ற சாதகர்கள் எல்லாருமே அதை உணரலாம். ஆமா. ஏற்றம் இறக்கையில் அந்த பிராணாயாமத்தை கொடுத்துட்டாங்க. இந்த பிராணாயாமம் எனக்குள்ள என்ன பண்ணுது? ஏற்றம் இறக்கையிலே என்ன சொல்வேன்? என்ன சொல்வீங்க? ஏழை ஏழு. என்னுள்ளே கற்றுத்த கள்ள வித்தை. மாற்றம் பல பல 1000 அடி. அந்த மாற்றங்கள் தான். இந்த அதாவது மனதளவுல ஏற்படுற மாற்றங்கள் பிராணாயாமத்தால ரொம்ப அதிகம். உடம்பளவுல ஏற்படுற ஒரு மாற்றங்கள், நம்மளுடைய ஜீரண மண்டலம், நரம்பு இயக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் அழகா இயக்குதுன்னா, இந்த மனித ஆமா. குணநலங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது வரைக்கும் விஞ்ஞானம் யோசிச்சதே இல்லை. இது விஞ்ஞானமே யோசிக்காத ஒரு விஷயம் இல்லை. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா ஐயா. ஆமா. கண்டிப்பா.
குணநலங்கள் இதெல்லாம் எல்லாமே எப்படி வருது? மனம். நமக்கு பிறவி குணமா வருது. பிறவி ம். குணத்தை எப்படியுமே மாற்ற முடியாது. டிஎன்ஏ மாத்தினா தான் அதை மாற்ற முடியும். மாற்றவே முடியாதுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அப்படி ம். ஆனா அப்போ அந்த அந்த மாற்றங்களை நமக்குள்ள போய் நம்மளுடைய அணுவிலே மாறினா அது விஷயம் பிராணாயாமம் தான். அதுதான் சொல்றாங்க. ஆமா. மாற்றம் பல பல ஆயிரண்டி. ஒரு ஒரு மாற்றத்தை நாம பார்க்கலாம். எங்க இருந்த நம்மளுடைய கீழ்த்தரமா ஓடின இந்த புலன்கள் வழியா ஓடி இந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு எப்படி நமக்குள்ள இந்த எண்ணங்கள் உதயமாகுது? நமக்குள்ள எப்படி இந்த தெய்வீக எண்ணங்கள்லாம் வருது? அப்படி அந்த தெய்வீக எண்ணங்கள்லாம் சித்தத்தின் வெளிப்பாடு. சித்தத்தின் வெளிப்பாடு. அந்த சித்தத்தின் வெளிப்பாடு அவங்களுக்கு வந்திருக்குதுன்றத ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தானே இந்த நூல்கள்லாம் நமக்கு. அந்த மாற்றம் பல கண்டிப்பா. பல ஆயிரண்டின்னு அவங்க சொன்னாங்கல்ல. அந்த மாற்றத்தை நாங்க எப்படி உங்ககிட்ட வந்த மாற்றத்தை நாங்க எப்படி பார்க்கறது? இந்தா பார்த்துக்கோ. சாமி அவன் சொன்ன சத்தியத்தை ஒரு சாத்திரமாக்கிட ஒரு எண்ணம் பாட்டு கொண்டு வச்சேன். புத்தி எண்ணம் கொண்டு உள்ளவர் புரிஞ்சுக்க வேண்டும். பூமிக்கு ஒரு பாத்துங்க. ஏதோ பாட்டு. எழுதி வச்சிட்டேன் பாருங்க பாட்டன்றாங்க. இதுதான் பிராணாயாமம் ம். அவங்களுக்குள்ள செஞ்ச மாற்றம். இந்த மாற்றத்தை நமக்கு சொல்லாம நமக்கு பாடல்களா கொடுத்துட்டு போயிடறாங்க பாரு. நான் மாற்றத்தை அடைஞ்சேன் கரெக்ட். அதை நான் எப்படி நம்புறது? நீங்க மாற்றத்தை அடைஞ்சீங்க. அதுதான் ஞான குருதி கும்மி, அதுதான் திருமந்திரம், அதுதான் சிவவாக்கியர், அதுதான் மகரிஷி வியாசர் எழுதின ஞான பாரதம், ஞான ராமாயணம், குருதேவர் எழுது. இதுதான் அந்த மாற்றம். இந்த மனித ஆமா. பண்புகள், மனித எண்ணங்கள் அப்படி ஓங்கி உயர்ந்திருக்கும்போது அதோட வெளிப்பாட பாருங்க. காலத்துக்கு ம். நிக்கும். காலத்துக்கும் எல்லா மனித குலத்துக்கும் நிக்கும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பு. அதான் அந்த சாமி பாட்டுல எழுதியிருப்பாங்க. தடாகை பிராட்டி அம்மா எழுதியிருக்கிற மாதிரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மனம் வந்து செம்மையாகணும்னா, ஆதார கமலங்கள்லாம் வந்துட்டு புத்துணர்ச்சி பெறணும். அதெல்லாம் அப்படிலாம் என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப வந்துட்டு அந்த யோகத்துல வரும்பொழுது தான் அது என்ன? அது எதனுடைய அந்த ஜாயிண்ட் வந்து அந்த கமலங்கள் அப்படின்ட்டு 6 மனையிலும் 6 சுடர் அது அணஞ்சே கிடக்குது மாந்தருக்கு. யார் இதை தூண்டி ஏற்றி வைப்பார்? இந்த ஆசை பிறவியை மாற்றி வைப்பார். 3 வழி சேர்ந்து ஒன்றாச்சு. இந்த மூலை இருட்டினில் நன்றாச்சு. வேன வழி வேறு ஏதுமில்லை. வெட்டி லாபம் உரைப்பதில் நியாயமில்லை அப்படின்னிடுறாங்க. அப்போ இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பலனும் கிடையாது. பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. பிராணாயாமத்த ஆரம்பிங்க. நாடி சுத்தியில இருந்து ஆரம்பிங்க. சுத்தி எல்லாம் முடிச்சுட்டு பிராணாயாமத்துக்கு போனா, இத நாமளே வந்துட்டு உணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாடல். இதுதான் இதுதான் சூட்சும இயக்கத்தை பத்தி நம்ம சொல்றது. ரொம்ப அருமையான 2 பாடல்கள். அதாவது விஞ்ஞானம் எல்லாம் ஸ்தூலத்தை பத்தி தான் பேசுது. ஆதார கமலங்களை பத்தி எந்த விஞ்ஞானம் பேசல. இடைப்பிங்களை பத்தி சூட்சுமத்தை எந்த விஞ்ஞானம் பேசல. ஆனா இங்க அந்த சூட்சுமத்தில் அடைகின்ற பயன்களை சொல்றாங்க பாரு. 6 மனையிலும் 6 சுடர் அது அணைஞ்சே கிடக்கும் மாந்தருக்கு. பூலோகத்துல ஆமா. எல்லா மனிதர்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து ம். நம்ம இப்போ கிட்னி சரியா வேலை செய்யலைன்னா உடனே போய் டாக்டர் கிட்ட பார்த்துக்கிறோம். சார் எனக்கு யூரின் சரியா போக மாட்டேது என்னன்னு தெரியல. ஒரே எரிச்சலா இருக்குது. கல்லுக்குள்ள ஏதோ மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியலன்றோம். லிவர் சரியா வேலை செய்யலனாலும் உடம்பு வெளியில காமிக்குது. வெளியில ஆமா. காமிக்குது, வீங்கி போகுது. உடம்புல நுரையீரல் சரியா இல்லைன்னா சளி பிடிக்குது. உடம்புல இருக்கிற உறுப்புகள் சரியா இல்லைன்னா நமக்கு தெரியுது. ஆனா ஆதார கமலங்கள் சரியா வேலை செய்யலாம் எப்படி தெரியும்னா நம்மளோட குணநலங்கள் தான். உடம்பினோட இயக்கமும் சரியா இருக்காது. மனிதனுடைய குணநலங்கள் ரொம்ப ரொம்ப வந்து அந்த மேல் மனதினோட ஆதிக்கத்திலே இருப்பாங்க. நல்ல ஆ. எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள்லாம் அங்க இருக்காது. போட்டி, பொறாமை, நயவஞ்சகம். அதுதான் சொல்றாங்க. 6 மனையிலும் 6 சுடர் அது அணைஞ்சே கிடக்கு மாந்தருக்கு. அணைஞ்சே கிடக்குதுன்றாங்க. ஆமா. யாரு இதை தூண்டி ஏற்றி வைப்பார்? இது ஏற்றி வைக்கிறது யாரு? ஆள் யாருங்கிறது? ஆசை பிறவியை மாற்றி வைப்பார். அது பிறவியே மாற்றி அமைச்சிடும். மனிதனுக்கு அந்த ஆசை, பேராசை என்ற குணநலங்களை மாற்றி அதுதான் பிராணாயாமம். அந்த ஏற்றி வைக்கிறது தான் குருதேவர் கொடுக்குற பிராணாயாம தீட்சை. ஒரு வந்து அவரை உடம்பை சரி பண்ணி தன்னுடைய வர அந்த தன்னிடம் யோகம் கற்றுக்க வரவங்களுக்கு உடல் ரீதியா எல்லா ஆசனங்களும் கொடுத்து சரி பண்ணி பத்மாசனம் போட்டு அது பத்மாசனத்தை பத்தி ஒரு பாடல் அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. பத்மாசனம் காலிலே பத்தி காலிலே ஆ, பத்தி இதழ் பரப்பி கமல பஞ்சனை ஏறிட சொன்னாண்டி. காலிடை ஓடும் ரகசியத்தை மெல்ல காதோறும் காதலில் காதோறும் சொன்னான். காதலில் சொன்னாடி. எவ்வளவு அழகான பாடல். காலிலே பத்து இதழ் பரப்பி கமல பஞ்சனை குருதேவர்கிட்ட போனது என்ன பண்றாரு? பத்மாசனம் போடுமா முதல் ஆசனம். பத்மாசனம். 54,000 ஆசனங்களையும் தலையாய ஆசனம் போடு. காலிலே பத்து இதழ் பரப்பி கமல பஞ்சனை ஏறிட சொன்னாண்டி. கமல பஞ்சனை காலிடை ஓடும் ரகசியத்தை அவன் காதோறும் காதல். கால்ல என்ன ரகசியம் ஓடுது? கால்ல என்ன ஓடுது? இடைகளை பிங்களை தான். இதுதான் உடம்பினோட 2 முக்கியமான நரம்பு. நம்ம 72,000 நரம்புகளுக்கு முக்கியமான 2 நரம்பு. இதுதான் நம்ம ஆதார கம்மங்கள முதுகு தண்டுல ஓடுது. இதை தான் ஆதார கம்மல்ன்றோம். அதுதான் ரகசியம். காலிடை ஓடும் ரகசியத்தை அவன் காதோறும் காதலி சொன்னாண்டி. அப்படி பத்மாசனம் போட வச்சு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்து பிராணாயம் வரைக்கும் உயர்த்தி அவங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றங்கள். அது என்ன மாற்றம் பல பல ஆயிரம் அடி. அந்த பாடல் ஆமா. ஏழை எண்ணுள்ளே கற்றுத்த கள்ள வித்தை மாற்றம் ஏற்றம். பல பல ஆயிரம் அடி. எவ்வளவு அழகான ஒரு பாடலை கொண்டு வந்து அதை வந்து அவங்க அனுபவிச்சு அந்த கலையை அனுபவிச்சு அந்த அவுட்புட் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. இன்னொரு பெரிய விஷயம் அவங்க என்ன கலையை பழகினாலும் அந்த கலையும் நம்ம கிட்ட இருக்குது. இந்த 2 விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். ஆமா. இந்த இந்த அம்மா இந்த பாடல்கள் எழுதினாங்கன்னா குருதேவர் என்ன மாதிரியான பயிற்சி முறையில் சொல்லி கொடுத்தாரோ அது அப்படியே நம்மளுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அந்த தூய்மை கெடாம முழு ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. முழு பயிற்சி முறை கொடுத்துருக்காரு. இதை பழகும் பொழுது நம்ம நம்ம அம்மாவோட நம்ம சிங்க் ஆயிடலாம்.
நீங்க பாருங்க, இப்ப அந்த அம்மாவோட நம்ம சிங்க் ஆகி நம்ம டியூன் ஆயிட்டோம் அவங்க கூட. ஏன்னா அவங்க பழகின பயிற்சி முறையை நாமளும் பழகுறோம். அது அந்த அம்மா என்ன என்ன நிலையில இருந்து எதுக்காக இதை சொன்னாங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, உணர முடியுது. அதுதான் பிராணாயம். மாற்றம் பல பல ஆயிரம் டீனா அந்த மாற்றங்கள் வர 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 நம்மளோட அது நமக்கு புரிய வைக்குது. அந்த வகையில ரொம்ப ரொம்ப எல்லா பாடல்களும் ரொம்ப அற்புதமான பாடல்கள். கடைசியா நீங்க மனித வாழ்க்கையை பத்தி அவங்க சொல்றாங்க, எல்லா பாடல்களையும் சொல்லினே வராங்க. இந்த மனித வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்? சரி, யோகாசனங்களால நம்ம அடைகின்ற பயன்கள், பிராணாயாமம் நம்ம கொடுக்கின்ற பயன்கள், இன்னும் மரணம், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்குதுன்னு கூட அதை வந்து முடிச்சிடுறாங்க நமக்கு. ஆனா இந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனிதனா எப்படி இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத ஒரு இடத்துல சொல்றாங்க. அதாவது ஆமாய்யா. ஆணுக்கு பெண் ஒரு தோழனடி, பெண்ணுக்கு ஆணுக்கு பெண் ஒரு தோழியா? ஆமாய்யா. ஆணுக்கு ஆணுக்கு பெண் ஒரு தோழியடி, பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு ஒரு தோழனடி, ஆணுக்கு ஆணுக்கு பெண் பெண் ஒரு தோழியடி, பெண்ணுக்கு ஆண் ஒரு தோழனடி. இவங்க எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழறாங்க? சரி, ஆணுக்கு ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பெண் ஒரு தோழியடி, பெண்ணுக்கு ஆண் ஒரு தோழனடி. இவங்க எதுக்காக அந்த வாழ்க்கையை வாழறாங்கன்னா, மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வாழ்க்கையடி. இந்த ஆமா. வாழ்க்கையை அவங்க எதுக்காக வாழறாங்க? மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மண்ணு, பொண்ணு. வாழ்க்கையடி, மூன்றும் அளவில் பெருகாமல் காக்கணும்டி. முஷ்டாங்க பாருங்க, 4 வரியில இந்த வாழ்க்கை. ஒரு ஆணுன்னு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு ஒரு பெண் துணை வேணும், பெண்ணு இருந்தாங்கன்னா ஒரு ஆண் துணை வேணும். இவங்க 2 பேர் சேர்ந்தா ஒரு குடும்பம் அமையுது, அவங்களுக்கு பிள்ளைகள் அமையுது. இவங்க எதுக்காக வாழறாங்கன்னா, மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வாழறாங்க. இந்த ஆமா. மண்ணுக்கும் பொண்ணுக்குமே வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க, இது மட்டும் வாழ்க்கை இல்ல. மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வாழ்க்கையடி, மூன்றும் அளவில் பெருகாமல் காக்கணும்டி. அளவோட இருக்கணும். சரி, இது அளவோட இருக்கணும், நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். பிராணாயாமம் தான் ஒரு பண்ணணும். யோகா பயிற்சி. அதை போய் எங்க எங்க போய் யாரிடம் நான் கத்துக்கிறது? ஆணுக்கு பெண் குருதேவன். ஒரு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததே இன்னொரு பாடல் சொல்லுவாங்க. ஆணுக்கு பெண் ஒரு தோழனடி தோழியடின்னு சொல்லிட்டு, இது இது இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு, இதனால தான் மனிதனுக்கு துன்பம் வருது. இந்த மண்ணாலும் மண் பொன்னாலும் பெண்ணாலும் தான் இந்த தான் மானுடர் மானுட வாதனை வாதனை வளருதடி. வளருதுடி. எந்நாளும் சத்குரு காவலடி. அந்த அந்த காவல் காவல் கடைதேறும் மார்க்கமடி. மார்க்கமடி, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை சொல்லிட்டாங்க. வாழ்க்கையை சொல்லிட்டு இந்த மண்ணு பெண்ணு பொண்ணு தான்ப்பா உனக்கு வாழ்க்கை, இது மூன்றும் அளவில் பெருகாமல் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி, மூன்றும் அளவில் பெருகாமல்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஏமா, என்ன எனக்கு பண்ணணும்? நினைச்சாலே அது பின்னாடி தான் ஓடுது மனசு. வசதியான வாழ்க்கை தான் என் மனசு நினைக்குது, என்கிட்ட இருக்குது தான். ஆனா இருந்தாலும் மனசால நிறைவுக்கு நான் என்னமா பண்றது? சொல்றாங்க, மண்ணாலும் பெண்ணாலும் பொன்னாலும் தான் இந்த மானுடர் வாதனை வளருதுடி. உனக்கு துன்பம் எதனால வருதுன்னு உனக்கு தெரியலையா? அது இதனாலதான் வருது. இது நீ அளவோட இது என்ன பண்ணோம்? மண்ணாலும் பெண்ணாலும் பொன்னாலும் தான் மானுடர் வாதனை வளருதுடி, என்னாலும் சர்க்குரு காவலடி. அந்த காவல் கடை தேரும் மார்க்கம் முடியுது. யார் காவல்? இது யார் சத்குரு. காவல்? சர்க்குரு. குருதேவன். காரணம் என்ன? அவர் தான் இது இது இந்த இது இது எல்லாத்தையும் சரிப்படுத்துற யோக நெறிகள், உடம்பை சரிப்படுத்துறதுக்கான யோக நெறிகள், உயிரை வளப்படுத்துறதுக்கான பிராணாயாமம், மனசை சரிப்படுத்துறதுக்கான தியானம், இது எல்லாத்தையும் கொடுத்து முழுமை பெற செய்கிறார். அதனாலதான் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? உலகத்தில் குருவுக்கு ஒப்பும் இல்ல, ஞான வித்தைக்கு மேல் ஒன்று மண்ணில் இல்ல. ஒரே 2 லைன் தான் முடிச்சிட்டாங்க. குருவுக்கு நிகரான ஒரு உறவு உலகத்துல இல்லவே இல்லை. இந்த வித்தைக்கு நிகரான ஒரு வித்தை இல்லவே இல்லை. சலனத்தில் வாழ்கின்ற மானுடத்தை காக்கும் கமல மலர்பாதம் காப்பு வச்சு. அவ்வளவுதான். இங்க ஆரம்பிச்சு அங்க எடுத்து போய் முடிக்கிறாங்க. அது அது நம்ம அது வந்து உள்ள போய் அதை பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஞானம் முழுமை பெற்று போச்சு இந்த நூல். ஞானக்குரு ஆமா. வந்து முழுமையான ஒரு எல்லாரும். ஞான நூல். ஆமா. குருதேவருடைய ஒரு நூலும் முழுமையான ஒரு நூல் தான். ஆரம்பிச்சாருன்னா முடிவு நம்மளுக்கு கொடுத்துறாரு. அந்த மாதிரி இது ஒரு முழுமையான நூல். வேற ஏதாவது நீங்க இதை பத்தி சொல்லணுமா மணிகண்டன்? அதான் இப்ப நம்ம பதிவு பார்த்துட்டு இருந்த முடியிற மாதிரி நேரத்துல. மண்ணாலும் ஆஹ் இல்ல அதான் மண்ணாலும் பொன்னாலும் அப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதான் இந்த காயத்தை பத்தியும் சொல்லிடுறாங்க கூடவே. காயம் உம் இது ரொம்ப அற்பமடி, இது வாழ்கின்ற காலமும் சொற்பமடி, அதையும் ஒண்ணுமே இல்லை. சொல்லிடுறாங்க. நிலையாமையை பத்தியும் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. மாயம் அங்கேயும் சாமி தான், குருசாமி தான். மாயம் களைத்திட்ட மாதவண்டி, அவன் வாய்மொழி எல்லாமும் கைத்த வண்டி. அவனோட கைத்தவன். பேச்சு தானே, அவன் சொல்லி கொடுத்த வித்தை தானே. அவ்வளவுதான். அவர்தாலதான் நம்மள காப்பாத்த முடியும் அப்படின்னு வாழ்க்கை அங்கேயும் நிலையாமையை பத்தி பாடாத சித்தர்களே இல்லை. அது இந்த அம்மா பாடின பாடல ரொம்ப அருமை, நாளைய வரியில. ரெண்டே வரி அழகா ஆமா. காயம் முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப அற்பமடி, அது வாழ்கின்ற காலம் சொற்பமடி. அது அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு யாருக்காவது டேட் தெரியுமா? ஏன்பா நீ பிறந்த தேதி சொல்லுவாங்க. இறக்க போற டேட் தெரியாது. சரி. அது என்னைக்குன்னே தெரியாது, எப்போனாலும் நடக்கலாம். ரொம்ப ரொம்ப மனித வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். காயப்பை ஒன்றுண்டு சரக்கு பலவுல, மாயப்பை ஒன்றுண்டு மற்றும் ஒரு பை உண்டு, காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பையும் மண்ணாய் மயங்குவாரன் திருமூலர் சொல்றாரு. இந்த அம்மா, காயம் இது ரொம்ப அற்பமடி, அது வாழ்கின்ற காலமோ சொற்பமடி. இந்த இந்த உடம்பு வந்து மாயம், இது எப்போ வேணாலும் அழிஞ்சு போகும். இந்த மாயத்தை போகணும்னா, மாயம் கலைந்திட்ட மாதவண்டி அவன் வாய்மொழி எல்லாமே கைத்தன். குருதேவரோட பிடிச்சிக்கோ. இது அவ்வளவுதான். குருதேவர்கிட்ட போய் பிடிச்சிங்கன்னா,
அவர் என்ன பண்றாரு, குருதேவரிடம் போனா என்ன பண்றாரு, நம்ம உடம்பு, உயிர், மனம், ஆன்மா இதை மேம்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளை கொடுத்தாரு. அடிதான் மனிதனுக்கு எல்லா தகுதியிலும் கொடுக்குது. அதுதான் இந்த அம்மா எடுத்து வந்து அழகா கொடுக்குறாங்க. ஸ்ரீ குருவே நம. ஆம், ரொம்ப பாடல் அற்புதமா நீங்க. ஆரம்பிக்கும் பொழுது அம்மா சொல்ற மாதிரி, சாமி அவன் சொன்ன தந்திரத்தை ஒரு சாத்திரமாக்கிட எண்ணம் கொண்டு பூமியிலே ஒரு பாட்டு வச்சம் புத்தி உள்ளவர் புரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோகத்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட விடாம எல்லாமே அதான் நம்ம பார்த்த மாதிரி நிலையாமைனா என்ன, பிராணாயாமம், மூச்சு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்து கடைசியில அதையும் சொல்லி முடிக்கிறாங்க. சாமி அவன் சொன்ன சத்தியத்தை நான் சாதிச்சு வச்சேன்டி ஞாலத்துக்கு, பூமி இது கற்க வேண்டுமடி, பொய்மை பிறப்பு இறப்பு ஒழிந்திட வேண்டுமடி சொல்லி முடிச்சிடுறாங்க. அருமை அருமை. பிறப்பு அறையணும்படி அதுதான் மனித பிறவியின் நோக்கம். இன்னும் நம்ம வந்து நிறைய பதிவுகள் இந்த நூல்களை பற்றி போடணும் மணிகண்டன். ஏன்னா கண்டிப்பா. நிறைய போடணும். இன்னும் அவங்க மரணத்துக்கு அப்புறம் சொல்ற விஷயம்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் அவங்க ஆமா. இன்னும் டச்சே பண்ணல. பிளாக் ஹோலை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க, அம்மா கருந்தோலையும் சொல்லியிருக்காங்க, 4 வளையங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம ஒரு தியானம், ஒரு சமாதி. பாடல்களாக எடுத்து கூட நிறைய போடணும். இது ஒரு ஒரு அறிமுக ஞானக்குருத்தி கும்பு நூலுக்கு ஒரு அறிமுக பதிவாக இருக்கட்டும் இந்த பதிவு. கண்டிப்பா. கடைசியா இது இது பண்ணும்போது ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இந்த இதை இல்லையா, க்ளோஸ் அதுதான் பண்ணும்போது. அதான் சாமியோட எண்ணம் வந்து எல்லாருக்கும் போய் அடையணும், அதுதான். ஏன்னா ஆணில்லே பெண்ணில்லே இந்த அலியில்லே இந்த ஆத்மன் உடல் கொள்ள சலிப்பதில்லை அப்படின்றாங்க. அப்ப அது மாதிரி இந்த ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிற எல்லாருமே இந்த கலையை கத்துக்கிட்டு மேன்மேலும் தங்களை வந்துட்டு உயர்வடைக்க செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஸ்ரீ குருவே அதனுடைய மூலம் அதனுடைய எதுக்கு எதுக்கு இந்த நூல்கள்லாம் அவங்க படைக்கணும், குருதேவர் ஏன் இது எல்லாமே எழுதணும்னா, இந்த அற்புதமான இந்த பிரம்ம வித்தையான இந்த யோக நெறிகள் மனித குலத்துக்கு போய் சேர்ந்து மனிதர்கள் ஒருத்தருக்கும் பயனடைன்றது தான் அதன் நோக்கம். அற்புதம். நல்லது. நல்ல ஒரு கான்வர்சேஷன். இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். மீண்டும் நம்ம வந்து ஞானக்குருத்தி கும்பியில் இன்னொரு 2 3 பதிவுகள் நம்ம இதில் போடலாம் மணிகண்டன். கண்டிப்பா. அற்புதம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே ஸ்ரீ நம. குரு ஸ்ரீ குரு ஸ்ரீ குரு